வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். ஆதாரம் இல்லாமல் மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை செய்து தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் படுதோல்வி அடைவார் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் காண்டமாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் சுவாமி தரிசனம் செய்து பரப்புரையை தொடங்கினர். முத்தியால்பேட்டையில் சிலிண்டர் சின்னத்திற்கு பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பு, உற்சாக வரவேற்பு. கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அவருக்கு ஆதரவாக மக்கள் தன்னிச்சையாக திரண்டு வருகிறார்கள். இனி விரிவான செய்திகள். ஆதாரம் இல்லாமல் மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை செய்து தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் படுதோல்வி அடைவார் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் காண்டமாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் தனக்கு மக்களின் அமோக ஆதரவு உள்ளது. செல்லும் இடங்கள் எல்லாம் பெண்களும் இளைஞர்களும் உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். எனவே பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். மேலும் முத்தியால்பேட்டை தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான 12 திட்டங்களை அறிவித்திருக்கிறேன், அதாவது மகளிர் கை மகத்தான மாற்றம் என்ற தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த தேர்தல் அறிக்கையில் ஒரு குடும்பத்தின் முதல் பட்டதாரி பெண்ணுக்கு மாதம் 1000 ரூபாய் என படித்து முடிக்கும் வரை வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இலவச போட்டித் தேர்வு மையம் அமைக்கப்பட உள்ளது. இதில் நீட், ஜிஇஏ, ஐஏஎஸ் போன்ற பல்வேறு படிப்புகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். பெண்களுக்கான மாடித்தோட்ட திட்டம், இலவச நாப்கின் வழங்கும் இயந்திரம், ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு பெண் என்ற விகிதத்தில் 28 பெண்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். இது திரும்ப செலுத்த தேவையில்லை என்று தெரிவித்த அவர், இலவச சட்ட ஆலோசனை மையம் அமைக்கப்பட உள்ளது. பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்படும். பெண்கள் பாதுகாப்பிற்கு நவீன சிசிடிவி கேமரா, நவீன மின்விளக்குகள் பொருத்தப்படும் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெண்களால் நிர்வகிக்கப்படும் ஆலோசனை மையம், திறன் மேம்பாடு, பயிற்சி தொடங்கி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு வசதிகள் செய்து தரப்படும். மேலும் கனவு திட்டமான ஈரம் கல்வி மையம் தொடங்கப்பட்டு மாணவர்களுக்கு இலவச கோச்சிங் நடத்துவது, தொகுதியில் உள்ள பெண்களுக்கு வளைகாப்பு சீர் ஆகியவை வழங்குவதுதான் குறிக்கோள் என்றும் பெருமையுடன் கூறினார். மேலும் தொகுதி வளர்ச்சிக்காக 24 திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், தன்னை எதிர்த்து போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் தோல்வி பயத்தில் உளறி வருவதாகவும், தன் மீது ஆதரவு இல்லாத குற்றச்சாட்டுக்கள் கூறி தனது பெயருக்கு களங்கத்தையும் அவப்பெயரும் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறார். இது போன்ற தரங்கெட்ட அரசியல் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட ஈரம் ராஜேந்திரன், நடைபெறவுள்ள தேர்தலில் ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெருவாகை சூடுவேன் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் சுவாமி தரிசனம் செய்து பரப்புரையை தொடங்கினர். புதுச்சேரியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 பேர் போட்டியிடுகின்றனர். இந்திராநகர் தொகுதியில் திரு ராஜசேகர், கதிர்காமம் தொகுதியில் திரு கண்ணன், மங்களம் தொகுதியில் திரு பாலராமன், வில்லியனூர் பகுதியில் திரு தியாகு, மண்ணாடிப்பட்டு தொகுதியில் திரு சுந்தர்ராஜ் ஆகியோர் மைக் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தன் ஆணையின்படி எல்ஜேகே தலைவர் டாக்டர் இளவேந்தர் அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினர். புதுவை மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் பொது செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று பரப்புரையை தொடங்கினர். மேலும் ஒலிபெருக்கி பரப்பியையும் தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து வேட்பாளர்கள் அனைவரும் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் மாநில பொருளாளர் தியாகு, மாநில துணை செயலாளர் செந்தில் மற்றும் கிருஷ்ணா சிவானந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் சிலிண்டர் சின்னத்திற்கு பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பு, உற்சாக வரவேற்பு. முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் அவர்
தொகுதியின் பல பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவை கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பு பணியின் போது பிரபாகரனை உள்ளூர் மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். பல இடங்களில் அவருக்கு மாலை அணிவித்து பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றதுடன் இளைஞர்கள் உற்சாக முழக்கங்களுடன் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். அப்போது பொதுமக்களிடம் பேசிய பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வரும் குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை முன்னுரிமையாக தீர்த்து வைப்பேன் என்று உறுதியளித்தார். மேலும் மக்கள் நேரடியாக அணுகக்கூடிய எளிய நிர்வாகத்தை வழங்குவதே தனது முக்கிய நோக்கம் என்று தெரிவித்தார். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் கடந்த 5 ஆண்டுகளின் சாதனைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை விளக்கி ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட பணிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். மேலும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது. வடிவேலு வருகையின் போது பெரியார் நகர் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்று அவருக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வு அப்பகுதியில் அரசியல் உற்சாகத்தை அதிகரித்ததுடன் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அவருக்கு ஆதரவாக மக்கள் தன்னிச்சையாக திரண்டு வருகிறார்கள். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம், கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுயேட்சை வேட்பாளர் திருமதி பிரபாதேவி வீரராகு அவர்கள் இன்று தனது சின்னமான சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் சென்ற இடமெல்லாம் தொகுதி மக்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது தங்கள் பகுதி குறைகளை வேட்பாளரிடம் முன்வைத்தார். கடந்த 5 ஆண்டுகளாக இப்பகுதியின் நலத்திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் நாங்கள் ஏமாற்றப்பட மாட்டோம் என வாக்காளர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். கடந்த காலங்களில் தொகுதி வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் நிறைய பணிகள் செய்திருக்கிறீர்கள். அதனால் நாங்கள் நன்றியுடன் இருப்போம். தேர்தல் நாள் என்று சிலிண்டர் சின்னத்தை மறக்க மாட்டோம். எங்கள் அனைவரின் வாக்கும் இந்த முறை சிலிண்டர் சின்னத்திற்குத்தான். உங்களை வெற்றி பெற வைப்பதே எங்களின் லட்சியம் என்று உறுதிபட தெரிவித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலிண்டர் சின்னத்திற்கு ஆதரவாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரித்தனர். மக்களின் இந்த தன்னெழுச்சியான வரவேற்பு உழவர்கரை தொகுதியில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என பிரபாதேவி அவர்கள் தெரிவித்தார். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தெலுங்கானா மாநிலம் அமைச்சர் பொன்னம் பிரபாகர், நாடாளுமன்ற உறுப்பினர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு முகுல் வஸ்கின்கன் மற்றும் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் இணைந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து அசோக் நகர் பகுதிகளில் சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பொதுமக்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்றதும் பட்டாசுக்கள் வெடித்தும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் பொன்னாடை அணிவித்தும் மலர் தூவியும் வரவேற்றனர். 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணி செய்து வரும் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்திற்கே எங்கள் வாக்குகள் என்று லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் உறுதியளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரைவு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களுடன் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினுடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்கும்படி முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறினார்.
மேலும் கடந்த 16 ஆண்டுகளாக லாஸ்பேட்டை தொகுதியில் சப்தகிரி அறக்கட்டளை மூலம் செய்த நலத்திட்ட உதவிகளையும் அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றி கொடுத்ததையும் எடுத்து கூறினார். அதோடு பொதுமக்கள் அழைத்த குரலுக்கு ஓடோடி வந்து சேவை செய்கின்ற ஒருவனாக நான் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று தெரிவித்தார். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் வருகின்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என உறுதியளித்தனர். முன்னதாக அவர் வாக்கு சேகரிக்க சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மிக சிறப்பான வரவேற்பு அளித்தனர். வீராம்பட்டினத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தீவிர வாக்கு சேகரிப்பு, மீனவர்களுக்கு புதிய வாக்குறுதிகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் வீராம்பட்டினம் பகுதியில் தனது கட்சியின் வேட்பாளர் ஐயப்பன் அவர்களுக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வழி நெடுகிலும் மீனவ மக்கள் அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது மீனவ மக்களின் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பேசியதாவது: மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே எங்கள் அரசின் முதல் இலக்கு. வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மீன்பிடி உபகரணங்களுக்கான மானியங்களை உயர்த்தவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் கடந்த கால சாதனைகளை எடுத்து கூறி அமைச்சர் புதுச்சேரியின் வளர்ச்சி தொடர மீண்டும் ஜக்கு சின்னத்திற்கு பெரும்பான்மையான வாக்குகளை அளித்து ஐயப்பன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என மீனவ மக்களிடம் கோரிக்கை வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டனர். நேற்று மாலை 4:30 மணியளவில் பிருந்தாவனம் நகர் வார்டு உட்பட பொறையார்குளம் கிழக்கு, வெங்கடேஸ்வரா நகர் பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்க இல்லம் தேடி தேவதாஸ் அவர்கள், ஏஐசியு பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக் அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்தார். எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு பகுதி விசில் சின்னத்திற்கு விக்னேஷ் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். மக்களிடம் கும்பிட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் நியமனம். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில துணைத் தலைவராக முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் வெளியிட்டுள்ளார். கட்சியின் செயல்பாடுகளை மாநில அளவில் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த புதிய நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட பாஸ்கருக்கு கட்சியின் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொண்டர்களிடையே உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மாநில தலைவர் ராமலிங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் பாஸ்கரின் வருகை கட்சியின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செல்லும் வகையிலும் எதிர்வரும் அரசியல் சூழல்களை கருத்தில் கொண்டும் இந்த அதிரடி மாற்றத்தை மாநில தலைமை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் வேட்பாளர் எம்பி வைத்தியலிங்கம் அவர்கள் கை சின்னத்திற்கு வினோபா நகர் பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். பூத்தூவி ஆரத்தி எடுத்து சால்வி அணிவித்து மாலை போட்டு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் பிரமுகர்கள், நிர்வாகிகள் அவருடன் இணைந்து வாக்கு சேகரித்தனர். நெல்லித்தோப்பு திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு இளைஞரணி சார்பில் உற்சாக வரவேற்பு. திமுக வாக்கு சேகரிப்பு நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு காராமணிக்குப்பம் பகுதியில் இளைஞரணி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளைஞரணி தொகுதி தலைவர் ராம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேல தாளங்கள் முழங்க ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளரை வரவேற்றனர். மேலும் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு உற்சாகமான சூழல் உருவாக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து கார்த்திகேயன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் தொகுதியின் அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செயல்படுவேன் என உறுதியளித்தார். இந்நிகழ்வு நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்பிரச்சாரத்தின் போது ஜீவா நகரை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் சேகர் மற்றும்
செல்வம் உள்ளிட்டோர் இணைந்து அவருக்கு உற்சாகமான மற்றும் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர். மலர் மாலைகள் அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்கள் ஆரவார குரலுடன் வரவேற்றனர். அப்பகுதி பெண்கள், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என அனைத்து தரப்பினரும் பெருமளவில் கலந்து கொண்டு தாங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். மக்களுடன் நேரடியாக உரையாடி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்களை விளக்கினர். குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, வடிகால் அமைப்பு, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை முன்னுரிமையாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார். மேலும் வரும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு அவர் அன்புடன் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சார நிகழ்வு ஜீவாநகர் பகுதியில் தேர்தல் உற்சாகத்தை அதிகரித்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதை வெளிப்படுத்தியது. உழவர்கரை பகுதி சுயேட்சை வேட்பாளர் சரவணன் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்றபோது பெண்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். மாலை அணிவித்து பூத்தூவி ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். அவருடன் சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட தொகுதி முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள், மகளிர்கள் வாக்கு சேகரித்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆதாரம் இல்லாமல் மக்கள் மத்தியில் பொய் பிரச்சாரத்தை செய்து தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் படுதோல்வி அடைவார் என்று காங்கிரஸ் வேட்பாளர் ஈரம் ராஜேந்திரன் காண்டமாக தெரிவித்தார். புதுச்சேரியில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மாநில தலைவர் அண்ணாதுரை தலைமையில் சுவாமி தரிசனம் செய்து பரப்புரையை தொடங்கினர். முத்தியால்பேட்டையில் சிலிண்டர் சின்னத்திற்கு பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பு, உற்சாக வரவேற்பு. கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் பிரபாதேவி வீரராகு தீவிரமாக வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அவருக்கு ஆதரவாக மக்கள் தன்னிச்சையாக திரண்டு வருகிறார்கள். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.